ஈரோடு அருகே வயதான தம்பதியர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், ஏற்கனவே இந்த வழக்குல 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வராங்க. தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் விவசாய சங்கம் சார்பில் மட்டும்தான் நடைபெறுகிறதா அல்லது உள்ளூர் மக்களும் இடம்பெற்றிருக்கின்றனவா? பாலா, ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்திருக்கக்கூடிய விளக்கேதியில் தான் இந்த இரட்டை கொலை சம்பவம் என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் சரி, இதே போல சம்பவம் நடந்திருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்திலும் சரி கோரிக்கைகள் என்பது வலுத்து வந்தது. இந்த பகுதியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் என்பது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலையும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியிலும் ஒரே மாதிரியாக தான் நடந்திருக்கிறது. அதில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என தற்போது விளக்கேத்தி அருகே மோலப்பாளையம் நாள் ரோட்டில் தமிழக பாதுகாப்பு விவசாயிகள் சங்கம் தலைமையில் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு தற்போது கோரிக்கை கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். இந்த கோரிக்கை கோஷங்களில் முதன்மையாக வைக்கக்கூடியது என்னவென்றால், குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து உடனடியாக உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். மேலும் விவசாயிகள் தங்களது சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு இலவசமாக ஆயுதங்களை வழங்க வேண்டும். காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக கூறி தற்போது கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக ஈரோடு மாவட்ட ஏடிஎஸ்பி தலைமையில் 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.